الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதம் மே மாதம் 29ஆம் நாள் உலக தம்பதியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், வாழ்ந்தால் அது சுபிட்சமாக இன்பமாக இருக்கும் என்ற செய்திகளெல்லாம் அன்றைய தினத்திலே பேசப்படுகிறது. கணவன் மனைவியினுடைய செய்திகள் திருமணம் முடித்ததிலிருந்து மரணம் அடையும் வரை நிறைய உண்டு. அது சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் நிறைய தெரிந்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திருமண வயதிற்கு தயாராக இருக்கின்ற ஆண்கள் பெண்கள், கணவன்னா யார் அல்லது மனைவினா யார், அவங்கள்ட்ட நாம் எப்படி நடந்துக்கணும், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, மார்க்கம் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அது சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லு அப்படிங்கிறத வாலிபர்களும் தெரிஞ்சுக்கணும், வயோதிகர்களும் தெரிஞ்சுக்கணும். மார்க்கம் ரொம்ப அழகாக சொல்லிடுச்சு. ஒரு மனைவியை பார்த்து, உன் கணவனின் திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு, முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். கணவன்கிட்ட கண்ணியமாக நடந்துட்டா அல்லாஹ்கிட்ட கண்ணியமாக நடந்த மாதிரின்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பார்த்து மார்க்கம் சொல்லு, ஒரு ஆணை பார்த்து மார்க்கம் சொல்கிறது என்னன்னு கேட்டால், உங்கள் மனைவிமார்கள்ட்ட யார் நற்பேர் எடுக்கிறீங்களோ அவங்க தான் நல்ல மனுஷன். ஹைருக்கும் அஹ்லிஹி. மனைவியிட்ட நல்ல பேர் எடுத்துட்டா அல்லாட்ட நல்ல பேர். மனைவியிட்ட நல்ல பேர் எடுக்கிறது தான் பெரிய போராட்டம். அவ்வளோ வேகத்தில் மனைவிமார்கள் நம்ம மேலே நல்ல சர்டிஃபிகேட் அவ்வளோ வேகம் தந்துட மாட்டாங்க. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தாலும் கூட அப்படித்தான். அதனால் மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, கணவன் மனைவி எப்படி வாழணும், வாழனுடைய அமைப்பு என்ன. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான். அதாவது கல்யாணம் பண்ணதில் இருந்து மௌத்தா போகிற வரைக்கும் எங்களுக்குள்ள பெருசாக சண்டையெல்லாம் வந்ததே இல்லைன்னு உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமாங்க? யாருமே சொல்ல முடியாது, நபிமார்கள் உட்பட. உலகத்திற்கு இல்லற வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்ததே யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அவங்க வீட்டிலேயே சின்ன சின்ன தகராறுகள் நடந்திருக்குத, அதை எப்படி அவங்க சமாளித்தாங்க அப்படிங்கிற நாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனைவிமார அல்லது நம்மளுடைய கணவன்மாரை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லாஹ் குர்ஆனில் இந்த மாதிரி சில செய்திகளெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பான். இன் খিফতুম ஷிகாக பைனிஹிமா, இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை போட்டு பிரிவினையே வந்துரும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா, அந்த குடும்பத்தார்கள் பயந்தா அப்போ என்ன செய்யணும்?
ஃபப்அஸு ஹக்கமம் மின் அஹ்லிஹி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு ஆளை அனுப்புங்க. ஹக்கமம் மின் அஹ்லிஹா, பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ஆளை அனுப்புங்க. அந்த 2 பேரும் போய் கணவன் மனைவிகிட்ட பேசி அவங்க ஒற்றுமையாக தகராறு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்கிறதுக்கு இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணட்டும்னு நல்லா சொல்கிறான். அப்படியே என்ன அர்த்தம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன கணவன் மனைவிக்கு மத்தியில் தகராறு வரத்தான் செய்யும். தகராறு வராமல் அப்படியெல்லாம் பெருசாக யாரும் வாழ்ந்துட முடியாது. தகராறு முத்தி போய் தலாக்குக்கு போகணும்னு பயந்தால் பஞ்சாயத்துக்கு வந்துடுங்க, உங்கள் விஸ்பத்துக்கு விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை சச்சரவே வரத்தான் செய்யும், வந்தால் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறான் அழகா. லா யஃபுருக்கு முஃமினும் வ முஃமினத்துன், ஒரு மூமினான ஆம்பளை ஒரு மூமினான தன் மனைவியை வெறுத்துற வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா, அப்படியே ஒரு குணம் அவளுடைய குணம் நமக்கு பிடிக்கலாட்டினாலும், அதாவது அவளுடைய ஒரு குணம் பிடிக்கலனாலும் இன்னொரு குணம் ரதிய மின்ஹா ஆகர், இன்னொரு குணத்தை வச்சு திருப்திப்பட்டுக்க வேண்டியதான். எல்லாரும் அவுளியாக்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? கிடையாது. மனைவி மேலே 1000 குறை இருக்கும், கணவன் மேலே நம்ம மேலே 1000 குறை இருக்கும். அவள்கிட்ட ஏதேனும் ஒரு அவளுடைய நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு கெட்ட குணத்தை விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதே போல் நம்மகிட்ட ஏதேனும் கெட்ட குணம் இருக்குன்னா நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு கெட்ட குணத்தை அதை விட்டுட்டு போயிட வேண்டியதான். இப்படி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து கெட்டதை கண்டுகொள்ளாமல் நல்லதை பெருமைப்பட்டுக்கிற மாதிரி வாழணும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கை முழுக்க இப்படி நிறைய செய்திகள் இருக்குதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரே நேரத்தில் எத்தனை மனைவிமாரோட வாழ்ந்தாங்க? ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க ஒரே நேரத்தில். அவங்க கல்யாணம் முடிச்சது என்னமோ 11 மனைவி, 2 மனைவிமார் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மௌத்தாயிட்டாங்க. ஹதீஜா அம்மா, ஜைனப் அம்மா 2 பேர் ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே மௌத்தாயிட்டாங்க. இது 9 மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஒரே நேரத்தில் வாழ்ந்தாங்க. ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வாழ்கிறதே இங்கே பெருசாக இருக்குது. 9 பொண்டாட்டியை கட்டி வாழணும்னா, அது கண்ணியமாக வாழணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு பொண்டாட்டிக்காரனுக்கு உரியில் சோறு, 2 பொண்டாட்டிக்காரனுக்கு தெருவில் தான் சோறு. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை கட்டினா பெரிய சிக்கல். ஆனால் அந்த சிக்கலான வாழ்க்கையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறாங்களே அழகாக. புகாரியில் அபூ தாவூதில் இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டுக்கு போனாங்க. சில தஃசீர்களில் சில விரிவிரை நூல்களில் வருது ஆயிஷாமா வீட்டுக்கு போனாங்கன்னு வருது. புகாரியில் நேரடியாக மனைவிமார்கள் வருது, பேர் வரல, இருக்கட்டும். ஆயிஷாமா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முறை போனாங்க. ஆயிஷாமாவுடைய நாள், அந்த நாள் ஆயிஷாமா வீட்டில் தங்குற நாள். ரசூலுல்லாஹ் அங்கே போய் தங்கியிருந்தாங்க. அப்போது ஹப்சாமா என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 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 இனிப்பு பலகாரம், இனிப்பு ஒரு ஸ்வீட்டான ஒரு ஒரு பொருள், அந்த பொருளை சமைச்சு ரசூலுல்லாவுக்காக கொடுத்து விட்டாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க. கொடுத்து விட்ட உடனே இது என்ன பாத்திரம் வந்திருக்கு, யார் வீட்டிலேருந்து வந்திருக்கு? இல்லை, ஹப்சாமா சமைச்சு கொடுத்து விட்டாங்க ரசூலுல்லாவுக்காக, விரும்பி சாப்பிடுவாங்களாமே, அதனால் அதை கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்னா. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்க அந்த உணவு வருது. ஆயிஷாமா நேராக வந்தாங்க. ஏன்னா இல்லை, எனக்கு சமைச்சு கொடுக்க எனக்கு தெரியும் என் வீட்டுக்காரு, அதென்ன அந்த அம்மா கொடுத்து விட்டு நீங்கள் சாப்பிட்றது சொல்லி அந்த பாத்திரத்தை அப்படி கீழே இருந்து கொடுத்த வாக்கில் கட்டி கீழே சாய்ச்சிட்டாங்க. அன்றைக்கி பாத்திரம் பெரும்பாலும் மண் பாத்திரம், சாப்பாடும் கீழே விழுந்து மண் பாத்திரமும் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் இல்லாமல் படலை. ஆயிஷாமாவை நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் கையை நீட்டி ஓங்கி செவிலில் ஒரு சாத்தி இருப்போம் இல்லையா? உனக்குன்னா அவ்வளோ கோபம், உனக்குன்னா அவ்வளோ துமுறு ஆணவம் அப்படின்னு சொல்லியிருப்போமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாண்டாங்க தெரியுங்களா? ஒன்றுமே சொல்லலை, ஒரு வார்த்தை சொன்னாங்க. சாப்பாடு கொண்டாந்தவரை பார்த்து, உம்முக்கும், எங்கப்பா உங்கள் அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, ரோசம் வந்துருச்சுப்பா, அதனால இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அங்கே போய் சொல்லிடாத, அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடும். அதனால் என்ன சொன்னாங்க, வேறொரு பாத்திரத்தை, அந்த மாதிரி பாத்திரத்தை வீட்டில் எடுத்து இதை கொண்டு போய்
கொடுத்துரு அந்த அம்மாட்ட. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கட்டும், கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டான். இப்போ 2 மனைவிமார்களில் கையாளுறது. அதே மாதிரி ஒரு மனைவியாக இருந்தாலும் கோபப்படும் பொழுது பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே, என்கிட்ட தானே கோபப்படுறா அப்படின்னு போயிடணும். அதை ஒரு பெருசாக பேசி சண்டை சச்சரவு பக்கத்து விட்டு கேட்டு அவன் இவன் வந்து தோழன் குருத்தி வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரிலாம் மன வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு இங்கே சொல்கிறாங்க, அந்த நிலைக்கு வந்துடாதீங்கன்னு. கணவன் மனைவி மௌத்தா போகிற வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யோசனை சொல்லுவாங்க. அபூ தர்தா யாருங்க? மிகப்பெரிய மார்க்க நிபுணர், குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த ஹாஃபிஸ், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியர். ஆனால் அவர் பெரிய பணக்காரரும் கூட. பெரிய பணக்காரர், அழகு மிக்கவர், குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருப்பவர், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசிரியர். இப்படி பல வகையான தன்மையோடு பன்முகத்தன்மையோடு வாழக்கூடியவர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா. கூடுதலாக அவர்கிட்ட தர்மத்தின் சிந்தனை நிறைய இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, மனைவிமாரோட ஒற்றுமையாக வாழணும்னா என்ன வழி? இதார ஐத்னி வாலிபுது ஃபரதினி. அவங்க மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் மத்தியில் நாம் எப்படி வாழணும், அதுக்கு அவங்க சொல்கிற விஷயம், உன்னைய நான் பார்க்கும்பொழுது கோபப்படுற மாதிரி பார்த்தா கோபத்தை கண்டுகொள்ளாமல் உன்னைய நான் பொருந்திக்கணும். அதே மாதிரி வைதார் ஐ தூக்கி வாலபீர் ஐ தூக்க, அதாவது நீ என்னைய கோபப்படுற மாதிரி பார்த்தேன்னு வையேன், நீ அமைதியாக இருந்தணும், மௌனமாக இருந்தணும், கண்டுகொள்ளாமல் இருந்தணும். அதாவது கணவன் கோபப்படும் போது மனைவி அமைதியாக, மனைவி கோபப்படும் போது கணவன் அமைதியாக, இப்படி இருந்துட்டா நம்ம நிம்மதியாக வாழலாம். நான் கோபப்படும் போது நீயும் கோபப்பட்டால், அல்லது நீ கோபப்படும் போது நானும் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? இல்லா லம் நஸ்தபிஹ்க, 2 பேரும் ஒத்துமையாக வாழ முடியாது. ஒரே மாதிரி நிலையில் சந்தோஷ நிலையில் போகாது வண்டி, வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்ட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர் தன் மனைவிக்கு சொல்லுவதை போல இந்த மொத்த சமுதாயத்திற்கும் சொல்லித் தருகிறார்கள். அப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கண்ணியமாக வாழ்ந்துட்டா அந்த வாழ்க்கையை பற்றி பிரச்சனையே இல்லை, சண்டை சச்சரவு போடாமல் வாழணும். அதே நேரத்தில் கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி வாழ்க்கையில் காமெடிகள் இருக்கும். இறுக்கமாக வாழக்கூடாது. மனைவியின் இடத்துல கணவன் இறுக்கமாக வாழக்கூடாது, ரொம்ப ஹிட்லர் மாதிரிலாம் வாழக்கூடாது. அந்த வாழ்க்கை சோபிக்காது, இன்பமாக இருக்காது. ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் சின்ன சின்ன காமெடிகள் ஜோக்குகள்லாம் மனைவிமார்கிட்ட பேசுவான். அதே மாதிரி ஆயிஷா அம்மா பேசும்பொழுது ரசூலுல்லாஹ் அதை ஆமான்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்வான். இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறோம்னா விட்டு கொடுத்து போகணும். காமெடியான நிலைப்பாடு, கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமாக வர்றதுக்கு நாம் முயற்சி செய்யணுங்கிறான். அபூ தாவூதுல முஸ்னத் அஹ்மதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆயிஷா அம்மாவோட. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட ஒசத்தி பேசுகிறாங்க, சப்தமாக பேசுகிறாங்க. இந்த நேரம் பார்த்து, அதாவது தொழுகையினோட நேரம் நெருங்கிருச்சு. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு அந்த வீட்டை கிராஸ் பண்ணுறாங்க, தான் மகள் வீட்டை கிராஸ் பண்ணுறாங்க. மகளுடைய குரல் கேட்குது. அனுமதி வாங்கி நேராக வீட்டுக்குள்ளே போய், ஆயிஷா இங்கே வா, உங்கள் வீட்டுக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட நீ குரலை ரொம்ப ஓவராக ஒசத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிக்க போயிட்டாங்க. மகளை கண்டிஷன் பண்ண போயிட்டாங்க, அடிக்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் குறுக்க பூந்து என் மனைவி நீங்கள் அடிக்கலாம் வேண்டாம், சும்மா இருங்க அப்படின்னு தட்டி விட்டுட்டாங்க. அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு அபூபக்கர் வெளியே போயிட்டாங்க. வெளியே போன ரசூலுல்லாஹ் தான் மனைவிட்டு சொன்னாங்க, கைஃபர் ஐத்தினி அன்கதுக மினர் ரஜுல், இந்த கிழவன்ட்டு உன்னை எப்படி காப்பாற்றிட்டேன் பத்தியா? விட்டா உங்கள் அத்தா உன்னை அடிச்சிருப்பார், விட்டா உங்கள் அத்தா உன்னை அடிச்சிருப்பார், எப்படி சும்மா காப்பாற்றிட்ட பத்தியா அப்படின்னோட ஒரு சிரிப்பு வந்துச்சு அப்படின்றாங்க. அபூதாவுல நபி மொழி வருது. அதாவது நாம் இன்னைக்கு என்னடா அடித்தா அடிக்கட்டும், நான் தான் அடிக்க முடியல, அந்த ஆளும் அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. நிறையா வீடுகளில் அதுதான், அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சார். ஆமாம், அவன் பண்ணுற சேட்டை தாங்க முடியல, என்ன பண்ணுறது, கட்டிட்டுமேனு வண்டியை ஓட்டுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கை நீட்டி மனைவியை எப்பயுமே அடிச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் கை நீட்டி வாழ்க்கையில் மனைவியை மட்டும் இல்லை, தன்னுடைய பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை, தன்னுடைய பணியாளர்களை, அக்கம் பக்கத்து வீட்டில் அப்படி இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்நாளில்
யாரையும் கை நீட்டி அடித்ததே கிடையாது. ஒரே ஒரு முறை போர்க்களத்தில் அம்பை எடுத்து எதிரி ஒரு வீசுகிறாங்க. வாழ்க்கையிலே அடித்தது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான், அந்த எதிரியை மட்டும்தான், போர்க்களத்தில் மட்டும்தான். அதான் அடிக்கிறது ஆம்பளத்தனமும் தப்பாக எடுத்துக்கப்படாது. அடிக்கிறது ஆம்பளத்தனம் இல்லை, அனுசரித்து போகிறதுல தான் வெற்றி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சிரிப்பு இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது, அல்லாட்ட நற்பேர் அப்போ தான் வாங்க முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டா கரெக்டாக வாழ்ந்துடலாம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட மனைவியோட 20 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா மவுத்தாயிடுச்சு. 20 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. வாழ்ந்து முடித்த பிறகு மனைவி மவுத்தாப்பட பிறகு சொன்னாங்களாம், என் மனைவியோட 20 வருஷம் வாழ்ந்துருக்கேன், ஒரு நாளில் கூட என் பொண்டாட்டியோட நானும் என் பொண்டாட்டியும் சண்டை போட்டதே கிடையாது அப்படின்னா. மாணவர்கள் கேட்டாங்க, என்ன உஸ்தாத் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அப்படிலாம் நடக்குமா என்ன? 20 வருஷமாக ஒரு பொம்பளையோட வாழ்ந்துட்டு மனைவியோட வாழ்ந்துட்டு சண்டையே போனால் வளர்ந்தீங்களா அப்படின்னு அவங்க காரணம் சொன்னாங்க. என் பொண்டாட்டி கத்துனா நான் வாயை முடிக்குவேன், நான் கத்துனா அவன் வாயை முடிக்குவான், அவ்வளோதான் ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நாம் பெரும்பாலும் வாயை மூடிக்கிட்டாலே சலாமு. அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா அம்மாவோட ஒரு தகராறு வந்துச்சு. அப்போ அலி ரலியல்லாஹு என்ன தெரியுங்களா செஞ்சாங்க, நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் பள்ளிவாசலை படுத்துருந்தாங்கன்னு வருது. புகாரியில் நபிமொழி அப்படி தான் வருது. என்னன்னு கேட்டால், வீட்டில் இருந்து அந்த அம்மா கத்த நமக்கு கோபம் வருமா இல்லையா? அப்போ நாமளும் பதில் பேசுகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் இவர் கொஞ்சம் கோபக்காராக இருந்தால் கை நீட்டுற மாதிரி இருக்கும், அல்லது எதையா எடுத்துக்கிட்டு வீசுகிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் இருக்குமா இல்லையா? அதுக்காண்டி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது. கல்யாணம் பண்ண முல்லா ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, முல்லா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தமே கேட்குமா. பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார், என்னங்க முல்லா, எனக்கு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ண ஆள் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள சிரிப்பு சத்தமாக கேட்குது, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கே, இந்த சிரிப்போட வாழ்றதுக்கு என்ன வழின்னு கேட்டார் முல்லாட்ட. முல்லா சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு சொம்பு இருக்குது, எடுத்து என்னை பார்த்து ஓங்கி வீசுவா, அப்படியே நகர்ந்துட்டேன்னு வைங்க, நான் சிரிப்பேன், அப்படி தப்சம் பற்றியா நீ அடித்த அடியில் இருந்துட்டு. அதே மாதிரி எனக்கு கோபம் வந்தால் அதே செம்பு எடுத்து அவளை வீசு அப்படின்னு திரும்பிடுவா, அவள் சிரிப்பா. இதுதான் ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. வெளியே இருந்து பார்க்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளே போனால் தான் தெரியும் பாயும் பாயம்மாவும் என்ன சண்டை போட்டுக்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் குடும்ப ரகசியம், வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு மத்தியில் இது போல் ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒரு சிரிப்பு நிலையிலேயே போயிட்டா அங்கே பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் வீட்டுக்காரன், நான் புருஷன், நான் தான் சம்பாரித்து கொடுக்குறேன், நான் தான் உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறேன், நான் தான் உனக்கு வீடு தந்துருக்கேன், நகை வாங்கி தர்றேன், நான் சொல்கிறத தான் கேட்கணும், எந்திரன்னா எந்திரிக்கணும், உட்காருனா உட்காரணும், சுவிட்சு போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் காலத்துக்கு புது கொண்டாட்டி அப்படி இருப்பா. அப்புறம் போக போக அதெல்லாம் செல்லாதுங்க. எல்லா இடத்துலையும் அப்படி நடக்கிறதும் இல்லை. 1-2 இடத்துல நடந்தாலும் கூட பின்னாடி திட்டுவா, இந்த ஆளுக்கு வாங்கப்பட்டது சும்மாவே இருந்திருக்கலாம் போலன்ற மாதிரி. கணவன் மனைவிக்கு முகத்தில் சின்ன சின்ன சென்டர் வந்துச்சான் ஒரு ஆலிம்சா வீட்டில். அப்போ ஆலிம்சா வீட்டில் மனைவி சொன்னாலாம், உங்களை கட்டுனதுக்கு சைத்தானியே கட்டியிருக்கலாம் போல. புருஷன் பொண்டாட்டி சொல்லலாம், உங்களை கட்டுனதுக்கு சைத்தானியே கட்டியிருக்கலாம் போல. உடனே அந்த அஜர் சொன்னார், இல்லைம்மா அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நம்ம மார்க்கத்தில் அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னாராம். விளங்குறவங்களுக்கு புரியும், அதாவது நீயும் இப்ளீஸ் தான் அவனும் இப்ளீஸ் தான், அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சிரிப்பு வாக்கில் போயிட்டு இருந்தாராம். இது மாதிரி நம்ம வீடுகள்லையும் நடக்கும் சண்டை சச்சரவு. அதை பெருசுபடுத்தாமல் போனால் நிம்மதியாக வாழ்ந்துடலாம். பெருசுபடுத்தினா நிம்மதியாக வாழ முடியாது, கஷ்டத்தோடு தான் வாழணும். அதனால தான் அந்த மாதிரின்னு சொல்ல வர்றது. ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணாராம், வெளியே போனார், மனைவிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறார், அம்மா எங்கே பார்த்தாலும் உன் முகமாகவே தெரியுது எனக்கு அப்படின்னு. அந்த பிள்ளை கேட்டுச்சான், அவ்வளவு என் மேலே பிரியமாங்க, அப்படி எங்கெங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லைம்மா இந்த வண்டலூர் ஜூவுக்கு வந்தேன், வண்டலூர் ஜூவுக்கு மிருக காட்சி சாலைக்கெல்லாம் வந்தேன், அதெல்லாம் பார்க்கும்போது உன்ன மாதிரியே இருக்குண்டா. இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சிரிப்போட சந்தோஷத்தோட அந்த 30 வருஷம் 40 வருஷம் கடந்து போயிருச்சுன்னா அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையாகவும் போயிடும். அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்கிறாங்க, குர்ஆன்லேயும் அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்து ஈமானோட மௌத்தாயிட்டா அதே மனைவி தான் நாளைக்கு சொர்க்கத்திலையுமா.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, உங்க மனைவி கையை பிடிச்சிக்கிட்டே நீங்க சொர்க்கம் போகலாங்கிறான் அல்லாஹ். எப்படி? உங்க மனைவி கையை பிடிச்சிக்கிட்டே சொர்க்கம் போகலான்றான் அல்லாஹ். குர்ஆன்ல வசனமே இருக்கு. இது மாதிரி ஒரு ஆலிம் சார் சொல்லிவிட்டார். ஜும்மா முடிச்சுன்னு ஒருத்தர் வந்தார். என்ன சொல்றது, என் பொண்டாட்டியோடய சொர்க்கம் போகலான்னு சொல்றீங்க, அது சொர்க்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டா. அது சொர்க்கமாவா இருக்கும், அவளோட வாழ்ந்தா அது எப்படி சொர்க்கம் அப்படின்றாராம். அப்போ இங்கே வாழும் பொழுது எப்படி வாழ்ந்துருக்கு இல்லையா? எல்லார் வீட்லேயும் தகராறு இருக்குங்க. தகராறு, சண்டை, சச்சரவு இல்லாத எதுவும் கிடையாது. எவ்வளோ பெரிய பழுத்த பழமாக இருக்காருன்னு வைங்க, நம்ம நன்னாட்ட கூட கேளுங்க, நன்னியோட சண்டையெல்லாம் போட்டது உண்டாண்டு அவர் காமெடியாக அதே சொல்லிடுவார். ஆமாப்பா, அந்த கிளவி சண்டை ஓடாத வாழ்க்கை உண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். சண்டை சச்சரவெல்லாம் வரத்தான் செய்யும். அனுசரித்து கண்ணியமாக நடந்துக்கிட்டு போனால் அதை பற்றி எந்த தொந்தரவும் வராது. குர்ஆன்ல ஹதீஸில் இப்படி ஒரு இடத்துல வருது. முஸ்னத் அபி அலாவில், மஜ்மூ ஸவாயிதில் இமாம் அல்பானி போன்றவர்கள் இந்த நபிமொழியில் ஊர்ஜிதமானதுன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா அம்மாவுடைய தினம். அப்போ ஆயிஷா அம்மா ஒரு ஸ்வீட் செஞ்சாங்க. ஹசீரா அப்படின்னு அந்த ஸ்வீட்டுக்கு பேர். ஹசீரா அதாவது பால், பேரிச்சம்பழம், அது இதெல்லாம் கலந்து ஒரு அந்த ஊரில் ஒரு ஸ்வீட்டுன்னு வைங்களேன். நம்ம ஊரில் பாயாசம் காய்ச்சிற மாதிரி அது ஒரு ஸ்வீட்டு. அந்த மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டு. ரசூலுல்லா வந்துட்டாங்களே, நம்ம தினமாச்சுன்னா அந்த அம்மா செஞ்சாங்க. ரசூலுல்லா கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ரசூலுல்லாவுடைய இன்னொரு மனைவி சௌதா அம்மா அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சௌதா அம்மா வர்றாங்க. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற, நலம் விசாரிக்கிற மாதிரி வர்றாங்க. அப்போ சௌதா அம்மா வந்த உடனே ஆயிஷா என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்தில் அந்த ஹசீராவை போட்டு, சௌதா நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, ஹசீரா நான் இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஆயிஷா அம்மா விடுற மாதிரி இல்லை, நான் தர்றேன், நீங்கள் வேணாங்கிறீங்க, இப்போ சாப்பிட்றீங்களா அல்லது எடுத்துகிட்டு வந்த அந்த ஹசீராவை உங்கள் மூஞ்சியில தேய்ச்சி விட்ருவேன் அப்படின்ட்டாங்க. மூஞ்சியில தேய்ச்சி விட்ருவேன் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா சாப்பிடலை. சௌதா அம்மா பிடிவாதமாக இருந்தாங்க. ஆயிஷா அம்மாவும் விடுற மாதிரி இல்லை, ஹசீராவை எடுத்து மூஞ்சில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டாங்க. தேய்ச்சி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சு சொன்னாங்க, சௌதா நீ மட்டும் இங்கே சும்மா இருக்க, நீனும் கொஞ்சம் அவன் மேலே எடுத்து தேய்யின்ட்டாங்க. நீயும் அவன் மேலே எடுத்து தேய்ச்சி விடுன்ட்டாங்க. இந்த அம்மா எடுத்து அந்த அம்மா மேலே தேய்க்க, ரெண்டு பேரும் மூஞ்சியும் ஹசீராவாக இருக்குது. சாப்பிட்ட மாதிரி தெரியல. அந்த நேரம் பார்த்து உமரலியனானும் அந்த பக்கத்தில் கிராஸ் பண்ணி போக, எப்பயுமே அந்த பகுதியில் கிராஸ் பண்ணி போனால் உமரலியன் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு தான் போவாங்க. உடனே சொன்னாங்க, குமு ஃபஹுசிலா, உமர் உள்ளே வந்துடுவார், வேறு மாதிரி ஆகி போயிடும். ஆமாம், எந்திரிங்க எந்திரிங்க, நீங்கள் ரெண்டு பேரும் போய் உஜ்ஜு ஹக்குமா உங்கள் மூஞ்சியை கழுவிட்டு நம்ம சண்டை போடாத மாதிரியே இருந்துருவோம். அவர் வந்தாருன்னா அது வேற தொந்தரவு. அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்பாரு. அவரை பார்த்து உங்கள் மேலே கோவப்படுவார். நம்ம வீட்டு ரகசியமெல்லாம் வெளியே போயிடும். எந்திரிங்க ரெண்டு பேரும் எந்திரிங்க, போய் மூஞ்சியை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் போய் மூஞ்சியை கழுவுனாங்கன்னு வரும். அப்போ இந்த மாதிரி வீடுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு அது இதுன்னு வரும்பொழுது அவன் நம்ம மேலே எடுத்து ஏதாவது வீசினாலும் பரவாயில்லைன்னு போயிடணும். அதுதான் நல்லது. அதுக்கு பஞ்சாயம் பண்ணுற மாதிரி போகிறது வர்றதுங்கிறதுலாம் அது தேவையில்லை. மார்க்கம் அப்படிலாம் செய்யாத, விட்டுதுன்னு சொல்லுதே. அதாவது தஃப்சீர் இப்னு கதீரில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. முஸ்னத் அதாவது அப்துல் ரஸாக், முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் அகீல் ரலியல்லாஹு தஆலா, அவர் தான் மனைவி ஃபாத்திமா பின்த் உத்பா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா கேட்டுச்சு, அகீல் ரலியல்லாஹு பெரிய அறிவாளி. அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, எங்கள் அத்தா மூத்தா போயிட்டாரு உத்பா, அவர் இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம வீட்டில் நம்ம மனைவி மேலே கேட்குற பழக்கம் தானே. உடனே அவர் சொன்னார், அலா எசீருக்கு ஃபின்னார் இதா தகல்தி, பாத்திமா நீ நரகத்துக்குள்ளே போய் லெஃப்டில் திருமணம் மொத்தம் அங்கே இருப்பார். எப்படி நரகத்துக்குள்ளே போய் லெஃப்டில் திருமணம் மொத்தம் அங்கே இருப்பார்னு அந்த அம்மா கோபம் வந்துருச்சு. நான் நரகத்துக்குள்ளே போகிறேன்னு சொல்றீங்களா, எங்கள் அத்தா நரகத்துக்குள்ளேன்னு சொல்றீங்களா, நேராக உஸ்மான் சொல்லிடலாம், அன்னைக்கு ஜனாதிபதி அவங்க தான், நேராக போய் என் புருஷன் இப்படிலாம் பேசுகிறாருங்க அப்படின்னா. உடனே உஸ்மானிலான் இதை கேட்டுட்டு சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு இதுக்கெல்லாமா இங்கே கொண்டுகிட்டு வருவோம் பஞ்சாயத்தை, சரி விடு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன் அப்படின்னு இன்னொருத்தரை பிடிச்சி போய் என்னன்னு விசாரிப்பான்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போனவங்க கதவே துறக்கலை, சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னு ரிட்டன் வந்துட்டாருன்னு வருதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி நேரத்தில் மாப்பிள்ளை என்ன பண்ணார், மாமனார் நக்கல் அடிப்பார். உங்கள் அத்தா அப்படி, உங்கள் அண்ணன் இப்படி, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவும் விடாது. அதே மாதிரி அந்த பிள்ளையும் நம்மளை நக்கல் அடிக்க தான் செய்யும். உங்கள் அத்தா அம்மா, உங்கள் அண்ணன் தங்கச்சி நக்கல் அடிக்க தான் செய்யும். அப்போ இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது தான். அதையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அப்படி பெருசுப்படுத்தி மூணாம் மனுஷனை கூட்டிகிட்டு வந்தோன்னு வைங்க பஞ்சாயத்துக்கு, அதுவும் வேறு மாதிரியாக தான் இருக்கும். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸுத்துறையுடைய மிகப்பெரிய நிபுணர். தாபிஈன்களில் அவர் ஒருவர், மூத்தவர்.
ஹதீஸ்ல பக்காவான மனுஷன் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. அவருக்கும் அவங்க வீட்டுக்காரம்மா இமாம் ஆமிஷ் ரஹிமஹுல்லா, அவருக்கும் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கும் ஒரு சின்ன தகராறு வந்துச்சு. சோகமாக உட்காந்துருந்தான் ஆமிஷ். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியர். அதில் ஒருத்தர் வந்தார், உஸ்தாத் இன்னைக்கு என்ன ரொம்ப வாடி போய் இருக்கேன், முகம் என்ன பிரச்சனை? இல்லைப்பா, எனக்கும் என் வீட்டுக்காரம்மாவும் சின்ன தகராறு, அவளை வீம்பு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவளை சாந்தப்படுத்துகிற எப்படின்னு தெரியாமல் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ அந்த மாணவர் சொன்னார், என்ன உஸ்தாத் நான் போய் சாந்தப்படுத்தணுமா? உங்கள் வீட்டுக்காரம்மாட்ட உங்களை பற்றி அருமை பெருமையெல்லாம் எடுத்து பேசி உங்களை பற்றி புரிய வைக்கணுமா? உன்னால் முடியுமா அப்படின்னா. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சியார். நேராக அவர் போனார், மாணவர் போனார். என்ன எங்கள் உஸ்தாதுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஏதோ மன வருத்தமாம? எங்கள் உஸ்தாது மிகப்பெரிய அறிஞர், சட்டக்கலை மேதை தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டார். அது மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த மாணவர் என்ன அடுத்து சொன்னார் பாருங்களா, எங்கள் உஸ்தாதுக்கு பார்வை குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக வேண்டாம் எங்கள் உஸ்தாதை நிறுத்துறாதீங்க. எங்கள் உஸ்தாதுக்கு அதாவது காலெல்லாம் தேஞ்சு போச்சுங்கிறதுக்காட்டி எங்கள் உஸ்தாதை நிறுத்துறாதீங்க. எங்கள் உஸ்தாது மூட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காட்டி எங்கள் உஸ்தாதை நிறுத்துறாதீங்க. எங்கள் உஸ்தாதோட உடம்புல வேர்வை நாட்டம் வீசுதுங்கிறதுக்காட்டி எங்கள் உஸ்தாதை நிறுத்துறாதீங்க. எங்கள் உஸ்தாது அதாவது வாய் நாட்டம் உள்ளவருங்கிறதுக்காட்டி எங்கள் உஸ்தாதை நிறுத்துறாதீங்க. எங்கள் உஸ்தாதுக்கு வயிறு தொப்பை விழுந்துருச்சுங்கிறாடி நிறுத்துறாதீங்க அப்படின்னார்ல. மாமூஷ் சொன்னாங்க, அதாவது அண்ணா எந்திரிப்பா முதல்ல நீ எந்திரி, உன்னைய கூட்டியாவது விட்டு தப்பா போச்சு. என்னது என்னை பற்றி அவள் பார்க்காத குறையெல்லாம் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, சண்டை எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்று விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, நீ முதல்ல எந்திரிச்சு போயிருப்பா. அவள் என்னை பற்றி இவ்வளவுலாம் ஆய்வு பண்ணலை, ஏதோ உனக்கு சண்டை போட்டால் சண்டை காலத்துக்கு நிற்கிற மாதிரி போட்டு விட்டு போயிடுவோம் போல இருக்க அப்படின்ட்டாங்களாம். அந்த மாதிரி சில குடும்பங்களில் சண்டைக்கு பொண்டாட்டி பிரச்சனையாக இருக்குன்னு யாரையாவது கொண்டாந்து பஞ்சாயத்துக்கு கொண்டா அவன் வேறுவே எடுத்து விட்டு போயிடுவான். அதனால தான் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தங்களுக்குள்ளேயே சமாதானமாகிக்கணும். சண்டை சச்சரவே வந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லார் வீட்லேயும் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் நடக்கும். எல்லா இடங்கள்லையும் சண்டை சச்சரவுலாம் நடக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போகிறது தான் உத்தமமான. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவு வரும்போது ஒரு வீட்டில் அம்மா சொன்னாலாம், அதாவது வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏண்டி இப்படியே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, நீ நரகம் தாண்டி போவேன் அப்படின்ட்டாரான் ஒரு வார்த்தை. அவள் அழகாக திரும்ப போயிடுச்சு, நான் பரவாயில்ல விடுங்க, நான் நரகம் போயிட்டு போகிறேன், அங்கே உங்களை கூப்பிட மாட்டோம்ல, அங்கேயாவது உங்களை கூப்பிட மாட்டோம்லன்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதேனும் துடுக்குத்தனமாக அவங்க பேசுவாங்க அல்லது நாம் பேசுவோம், விட்டுட்டு போயிட வேண்டிதான். நசாயில இப்படி ஒரு நபிமொழி வருது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, ஆயிஷா நீ என்னைய நான் எங்கே போகிறேன்னு நைட்டு எங்கே போகிறேன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போல இருக்க, உன் ஷைத்தான் உன்ட்ட வேலை செய்கிறானோ அப்படின்னா. ஆயிஷா அம்மா திரும்ப கேட்டாங்க, உங்கள்கிட்ட மட்டும் ஷைத்தான் இல்லையா? எப்படி உங்கள்கிட்ட மட்டும் ஷைத்தான் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சிரிச்சிருச்சு, என்ன ஆயிஷா அப்படி கேட்டுட்டேன், என்கிட்டையும் ஷைத்தான் இருக்கான், ஆனால் என் ஷைத்தான் முஸ்லீம் ஆயிட்டானே, உன் ஷைத்தான் அப்படி இல்லையே, உன் ஷைத்தான் உன்னை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான் சண்டை சச்சரவுக்கு, ஏன்ட்ட உள்ள ஷைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான், எனக்கு கட்டுப்பட்டுட்டான், எனக்கு எதிராக அவன் சிந்திக்க மாட்டான். அதனால அப்படின்னு ரசூலுல்லாஹ் மனைவி ஷைத்தானை பற்றி பேசும்போது கூட துடுக்குத்தனமாக எதிர்த்து பேசுனாலும் கண்டுகொள்ளாம விட்டாங்களே. துடுக்குத்தனமாக பேசும்போது கூட கோபப்படலை. நான் இரு உலகத்தினுடைய தலைவர், மிகப்பெரிய தூதர், மக்களால் போற்றப்படக்கூடியவர், என்ன பார்த்தா ஷைத்தான் இருக்கான்னு கேட்குற அப்படின்னு ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்களா? இங்கே அப்படி இல்லை, மனைவி தானே பேசுகிறா பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டாங்க. கணவன் தானே பேசுகிறாரு பரவாயில்லன்னு மனைவி அவங்களும் போனாங்க. இப்போ வாழ்க்கை இனிக்க வேண்டுமையானால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பெரிய மனநிலையிலே போயிட்டா அங்கே பிரச்சனை இல்லைங்கிறத தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த உலக தம்பதியர் தினமும் அதை தான் நிறைய சொல்லுவாங்க. தம்பதியர் தினத்தில் நிறைய உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, பிரியமாக இருங்க, பாசமாக இருங்க, மௌத்து வரைக்கும் காதலோடே வாழுங்க. கல்யாணம் முடித்த புருஷனை எப்படி லவ்வோட வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி லவ்வோட மௌத்தா போகிற வரைக்கும் வாழுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மௌத்தா போன பிறகு சொன்னாங்க, ஹதீஜா அம்மா மௌத்தா போன பிறகு சொன்னாங்க, கது ருஸிக்து ஹுப்பஹா அப்படின்னு ஒரு வார்த்தை, என் ஹதீஜாவின் மீது உள்ள காதல் எனக்கு அல்லாஹ் கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னாங்க. வரம். மனைவியின் மீது மௌத்தா போகிற வரைக்கும் காதலோட தான் வாழணும், அப்போ தான் சந்தோஷமாக வாழ முடியும். மௌத்தா போகிற வரைக்கும் புதுமண தம்பதிகளை போல ஒருவர்கள் வாழ்வார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு சண்டை வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க,
நிம்மதியா சந்தோஷமா சுபிச்சமா வாழ்ந்துருவாங்க. அந்த 2 பேரும் தம்பதியும் சொர்க்கம் வரையும் நிம்மதியா போயிட முடியும். அப்போ காதலுங்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் வர வேண்டியது, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வரக்கூடாது காதல். எந்த பொம்பளை பிள்ளை மேலையும் எந்த ஆம்பளை பிள்ளை மேலையும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வரணும் காதல். அதுதான் உண்மையான காதல். அந்த காதலோடு ஒரு மனிதன் வாழ்ந்து முடித்தால் அவர்கள் சொர்க்கத்திலும் காதலராகத்தான் வாழ்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் பதிவு செய்கிறான். வல்லோன் அல்லாஹ் தஆலா நாம் வாழ்நாள் முழுக்க நமது மனைவிமார்களோடு அல்லது நமது கணவன்மார்களோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு காதல் உணர்வோடு வாழும், ஒற்றுமையாக வாழும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.